ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு முதலீட்டாளரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 8 முக்கியமான ரெட் பிளாக்ஸ், ரிஸ்க், பொருளாதார சிக்கல்களை பெர்ன்ஸ்டைன் என்கிற உலகத்தரகு நிறுவனம், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா குளோபல் புரோக்கரேஜ் ஃபார்ம் பெர்ன்ஸ்டைன் PM மோடி அவங்களுக்கு ஓபன் லெட்டர் மூலமா வார்னிங்கா கொடுத்துருக்காங்க. இந்த 8 மிகப்பெரிய சிக்கலை நீங்க சமாளிக்கணும், இல்லாட்டி இந்திய பொருளாதாரமே சீர்குலையும். இதுவரைக்கும் நீங்க கண்டு வந்த வளர்ச்சியை பாதுகாக்கவே முடியாது. இனிமேல் வளர்ச்சி இருக்காது. இதுவரைக்கும் அடைந்த அந்த வளர்ச்சியையும் அது பின்னாடி இழுத்துட்டு போயிரும். இந்தியா ஒரு மிகப்பெரிய ஸ்வீட் ஸ்பாட்ல இருக்கு. இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாக கொண்ட, படித்த இளைஞர்கள் கொண்ட மிகப்பெரிய பொருளாதாரம், மிகப்பெரிய நாடா இருக்கிற இந்தியாவுக்கு இந்த 8 விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா, ரிஸ்கா அமைஞ்சிரும். காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது படித்த இளைஞர்களுக்கு மிகவும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த தாக்க நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதே தெரியல. ஐடி ஃபீல்ட்ல தான் மக்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்க சம்பளம் எல்லாம் ஏறல. அதே சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும்னாலும் இப்ப ஆள்களே எடுக்கிறது இல்ல. ஏஐ மாதிரி பங்குகள்லாம் உள்ளுக்குள்ளேயே இல்ல நம்ம நாட்டுல. சரிங்களா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏஐக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்றது இல்ல. இன்னோவேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுடைய ஜிடிபில எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்க? 0.5, 0.6% தான் கான்ட்ரிபியூட் பண்றீங்க. நீங்க ஏன் ரயில்வேக்கு ரொம்ப அண்டர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? எல்லாமே பஸ், ரோடு, இந்த மாதிரி க்ரூட் ஆயில் டிபெண்டன்டான விஷயத்துக்கே நீங்க இன்வெஸ்ட் பண்ணா, ரயில்வே விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாததுனால க்ரூட் ஆயில் உங்களை பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுது. ரயில்வேல நம்ம கோலை யூஸ் பண்ணியோ, எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணியோ இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில் பயன்பாட்டை குறைச்சிருக்கலாம் தானே. இந்த மாதிரி பொட்டன்ஷியலான விஷயங்களை இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, அதுல உங்களுடைய மக்கள் தொகையில 50% அளவுக்கு அக்ரிகல்ச்சர் விவசாய தொழில ஈடுபட்டு இருக்கிறாங்க. 50% பீப்புள் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ற அவுட்புட் அப்படின்னு பார்த்தா 15 to 16% ஜிடிபி தான் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. மேனுஃபேக்சரிங் சைனா மாதிரி பேசிட்டே இருக்கிறீங்க. ஆனா மேனுஃபேக்சரிங்ல இருந்து உங்களுடைய அவுட்புட் 15 to 16% தான். ஆனா இந்த அவுட்புட்டை எடுக்கிறதுக்கு PLI ஸ்கீம் மூலமா ஏகப்பட்ட சப்சிடரி நீங்க கொடுக்குறீங்க. இந்த மாதிரி விஷயங்களை இவங்க சொல்லி இருக்கிறாங்க. சோ பூசி முழுக கூடாது. சும்மா கிழிஞ்ச துணியை டெய்லர்ட்ட போய் ஒட்டு போடுற மாதிரி ஒட்டு போடக்கூடாது. ரியலான ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளத்தை நீங்க அட்ரஸ் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி உங்க பொருளாதாரம் பின்னோக்கி போகும் அப்படிங்கிற வார்னிங்க சொல்லி இருக்கிறாங்க. மானியம் மற்றும் படிப்படியான கொள்கை சீர்திருத்தம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம், கிராஜுவலா பண்ணிக்கலாம், சப்சிடரி கொடுத்துடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இந்தியா இதுவரைக்கும் ஈடுபட்டு பொருளாதாரத்தை வளர்த்து வந்தது. இனிமேல் இது வேலை செய்யாது அப்படிங்கிறத சொல்றாங்க. வேலை செய்யாதுன்னா உங்களுடைய ஆற்றலுக்கு ஏற்ற, இளைஞர் பட்டாளத்துக்கு ஏற்ற வளர்ச்சியை எட்ட தவறும் என்ற அபாயம் உள்ளதுன்னு பெர்ன்ஸ்டைன் பிரதமர் மோடிக்கு ஒரு திறந்த கடிதம் எழுதியிருக்கிறாங்க. என்னென்னங்கிறத குயிக்கா பார்த்துடலாம். முதல் உரத்த கடுமையான எச்சரிக்கை, இந்தியா ஏஐ ரேஸ்ல நீங்க இல்லப்பா. உங்ககிட்ட இருக்கிற ஐடி சர்வீசஸ், ஜிசிசி, பிபிஓல 10 to 15 மில்லியன் வரைக்கும் வேலை வாய்ப்பு இப்ப இருக்கு. எல்லாரும் நடுத்தர வர்க்கம், அவங்க தான் உங்க பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பு. அவங்களுடைய வேலையெல்லாம் ஏஐ எடுத்துக்க போகுது. எல்லா வேலையும் அதுவே செய்ய போகுது. உங்களுடைய உள்நாட்டு திறனை வளர்க்கவே மாட்டேங்கிறீங்க. சீனா, அமெரிக்கா கொண்டு வர்ற டொமஸ்டிக் மாடல் ஃப்ரண்டியர் ஏஐ மாதிரி நம்ம கிட்ட எதுவும் இல்ல. எப்ப பார்த்தாலும் வெளிநாடு கண்டுபிடிக்கிறத காப்பி அடிச்சு அது மூலமா கன்சியூமர் ஒரு பொருளாதாரத்தையே, நுகர்வோர் கலாச்சாரத்தையே கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இதை நீங்க அடிப்படையா மாத்தணும், இல்லாட்டி மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது அப்படின்னு முதல் எச்சரிக்கையா அந்த நிறுவனம் சொல்லி இருக்கு. நண்பர்களே, இந்தியாவினுடைய விவசாயத்தை மிக தெளிவான கட்டமைப்பு தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல பெரும்பாலும் விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. விவசாயம் பாதி பருவமழையை நம்பி இருக்குது. 3 லட்சம் கோடி to 4 லட்சம் கோடி வரைக்கும் மானியமாவே செலவாகுது. இது மட்டும் இல்லாம வேளாண் சட்டங்கள்லாம் திரும்ப பெறப்பட்டது இந்தியாவுக்கு, இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறத அடுத்து சொல்றாங்க. இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெயில 88% இறக்குமதி தான் செய்யுது. ஆனா கொள்கை ரீதியான தயக்கத்தினால இவி அடாப்ஷனை ஃபாஸ்டா பண்ண மாட்டேங்குது. இதனால இவி விநியோக நிறுவனங்களுக்கு 5 லட்சம் கோடி to 6 லட்சம் கோடி வரைக்கும் நஷ்டம் வந்துட்டு இருக்கு. அதே சமயம் பணபலம் வாய்ந்தவர்கள் என்று கருதப்படும் இந்த ஓஎம்ஸ் இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர், இவங்களுக்கு PLI ஸ்கீம் மூலமா ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. இது தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரிங்களா? உலக நாடுகள் சீனாவை மட்டும் நம்பி இருக்க கூடாது அப்படிங்கிறதுனால சீனா +1 அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறாங்க. அது மூலமா இந்தியாவுக்கு நிறைய பலன் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்புனாலதான் PLI ஸ்கீம் மூலமா நம்ம மேனுஃபேக்சரிங்கை பயங்கரமா ஊக்குவிக்கிறோம். ஆனா நம்ம நாட்டினுடைய உற்பத்தி துறை எவ்வளவுதான் PLI ஸ்கீம் போட்டு நிறைய காசு கொடுத்து சப்சிடரி எல்லாம் கொடுத்தாலும் 16 to 17% அப்படிங்கிற தேக்கத்திலே இருக்குது. இவி வெஹிக்கிள்ல கூட 30 to 40% பங்களிக்கிற அந்த பேட்டரியை நம்ம சீனா கிட்ட இருந்து இம்போர்ட் தான் பண்றோம். அதே சமயம் தொழில்துறை, இந்த உற்பத்தி துறை மேனுஃபேக்சரிங்ல ரொம்ப லேட்டா தான் என்டர் ஆகிறோம். சீனாவெல்லாம் எப்பயோ என்டர் ஆயிட்டாங்க. நம்ம இன்னமும்
கான்ட்ரிபியூஷன் இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. பிளஸ் அட்வான்ஸ்டா இந்த ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன்லாம் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ப்ரோஆக்டிவா யோசிச்சுட்டு நம்மளும் வந்து மேனுஃபேக்சரிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கறதையும் அவங்க வந்து வலியுறுத்துறாங்க நண்பர்களே. ஏவியேஷன் செக்டர் அப்படின்னு வரும்பொழுது உங்க உள்நாட்டுல எதுவுமே நீங்க உற்பத்தி செய்யல, எல்லாமே வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்றீங்க. அந்த ஏவியேஷன் செக்டருக்கு ஹெவியா இன்வெஸ்ட் பண்றீங்க. உங்க நாட்டுக்கு தேவையான ரயில்வேஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அண்டர் இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரே ஒரு புல்லட் ட்ரெயின் தான் இப்ப செயல்பாட்டுல இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் தான் போயிட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு புது ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடார் கிரியேட் பண்ண கூடாதா? காசு இல்லைன்னா $15 பில்லியன் அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ல நீங்க செலவு பண்றீங்க. அந்த காசு ப்ரொடக்டிவா இல்ல உங்க எக்கானமிக்கு, அதை எடுத்து நீங்க இங்க செலவு பண்ணலாமே அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. இந்தியாவுல உள்ள எல்லா மாநில அரசாங்கங்களும் காசை மக்கள் கையில டைரக்டா கொடுக்குறாங்க. தேர்தல்லாம் வந்துச்சுன்னா நிபந்தனையற்று காசை வழங்குற ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. இதனால 1.7 லட்சம் கோடி டு 2.5 லட்சம் கோடி வரைக்கும் இந்தியாவுக்கு வருஷம் செலவாகுது. இந்த காசு எங்க போயிருக்க வேண்டிய காசு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் டெவலப்மெண்ட்டுக்கு போயிருக்க வேண்டிய காசு, அதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. 2வது வார்னிங்கா, இந்தியா தன்னுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, ஜிடிபி, அதுல 0.6 to 0.7% தான் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக செலவு பண்றாங்களாம். இது மற்ற நாடுகள்ல ரொம்ப அதிகம். இதுக்கு காரணம் இடஒதுக்கீடு அப்படிங்கிற பாயிண்ட சொல்லி இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 2% தான் பொது சுகாதாரத்திற்கு போகுது, 3% தான் கல்விக்கு ஒதுக்கப்படுது. இது பத்தவே பத்தாது. அப்ப என்ன பண்ணலாம்? அரசியல், மத மற்றும் விளையாட்டு அமைப்புகளுக்கு நீங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் நிறைய கொடுத்து வச்சிருக்கீங்க, பொலிட்டிக்கல், ரிலிஜியஸ், ஸ்போர்ட்டிங் பாடிஸுக்கு. அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷனை ரிமூவ் பண்ணி டாக்ஸ் அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுங்க. அதே போல பொருளாதாரத்துல 10 ரூபாய்க்கு மேல நாணயமே இருக்கக்கூடாது, நோட்டே பணப்புழக்கமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் டிஜிட்டல் பண்ணுங்க, கேஷ் டிரான்சாக்ஷன் வேணாம் அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க. மார்க்கெட்னு வந்துட்டா ஸ்பெகுலேஷன் ஜாஸ்தியா இருக்கும். நியூஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிங் எல்லாம் வேலையே செய்யாது. எப்பவுமே ஒரு ரிப்போர்ட், நியூஸ் பேப்பர், மீடியா, நியூஸ் சேனல்ல கேட்கிற விஷயங்களை இவங்க யாரு, யாருக்கு சப்போர்ட்டரு, உள்குத்து ஏதாவது இருக்கா, இதுக்குள்ள அரசியல் இருக்கா, இதை கிராஸ் செக் பண்றது எப்படி, கவர்மெண்ட் சைட்ல வந்து பார்க்கணும், அல்லது ஐஎம்எஃப் இந்த மாதிரி உலக அளவுல என்ன மாதிரி டேட்டாவை பப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணும் பொழுதுதான் இந்த அரசியல்ல இருந்து நிதர்சன உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் நண்பர்களே. அப்படியே பிளைண்டா எடுத்துக்க கூடாது. நம்ம ஒரு அறிவார்ந்த சமுதாயமா இருக்கணும்னா ஓகே, இந்த ரிப்போர்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நம்ம கிராஸ் செக் பண்ணி தான் அதன் பிறகு நம்மளுடைய முதலீட்டு முடிவுகளை எடுக்கணும். இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஓசன்ல பயணிக்கிற கடல் சைஸ் கப்பல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கடல் சைஸ் கப்பலை நீங்க எப்படி வந்து திசையை திருப்ப முடியும்? கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் திருப்ப முடியும். அந்த அளவுக்கு ஸ்லோவா தான் இருக்குங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் மார்க்கெட் எப்ப பாட்டம் அவுட் ஆகும்னா எப்பெல்லாம் நெகட்டிவ் நியூஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கோ, எஃப்ஐஸ் வெளியில போறாங்க, க்ரூட் ஆயில் வந்து விலை உயருது, இந்திய பொருளாதாரத்துல ட்ரேட் டெபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், இந்திய ரூபாய் வீழ்ச்சி, ட்ரேட் டாரிஃப், நம்ம பொருளாதாரத்துல ஜிடிபி 6.5% தான், உலகம் ஃபுல்லா இன்ஃபிளேஷன் ஏறுது, நம்ம நாட்டிலயும் இன்ஃபிளேஷன் ஏறுது. இப்படி பல பிரச்சனைகளுக்கு ஆளாகும் போது ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ், ஏதாவது ஒளி தெரிஞ்சிச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் அடிக்கும். அதே சமயம் இப்ப இருக்கிற இந்த டெக்னிக்கல் நிலை அப்படிங்கிறது, இந்த சிச்சுவேஷன்ங்கிறது ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மென்ட் 61.8%ல வந்து மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் ஸ்விங் எடுக்கும். அதனால 23,077 டு 23,100ங்கிறது ஒரு பயங்கரமான சப்போர்ட் அப்படிங்கிறதா டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் சொல்றாங்க. அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே, அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.